நேரம் 8:15 ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444286037. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இதோ ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0449860037. உங்களோடு இணைகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி. சரவணன் அவர்கள். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் ரத்னா சொன்னது போல இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. வாரந்தோறும் நம்முடைய FM கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் 8:15 மணிலேருந்து 8:45 மணி வரைக்கும் நம்ம விவசாயிகளை சந்திக்கிறோம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. அவங்களுடைய அனுபவங்களை கேட்குறோம். விவசாயிகள் மட்டும் இல்லை, நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வீட்டு தோட்ட அனுபவங்கள், வீட்டில் என்னென்ன தோட்டம் போட்டிருக்கிறோம், வீட்டில் என்னென்ன செடி கொடி வச்சுருக்கிறோம், தொட்டி வச்சுருக்கிறோமா அல்லது தன் தரையில் செடி கொடி வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம வாரந்தோறும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இந்திய அரசினுடைய வேளாண் அமைச்சகம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று பயன்பெறலாம். அறிவிப்பாளர் சொன்னது போல் 044 இது இணைப்பு எண் 29860037. இந்த இணைப்பு எண்ணில் வந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட பேசலாம், உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். உங்களுடைய அனுபவம் எங்களுக்கும் பாடமாக இருக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க, எப்படிலாம் செய்யலாங்க அப்படிங்கிறத நாமளும் விவரமாக தெரிஞ்சுக்கலாம். விவசாயங்கிறது நம்முடைய உயிர் நாடி, நம்முடைய குலத்தொழில். இந்த குலத்தொழிலில் நீங்கள்லாம் எல்லாரும் தான் ஈடுபட்டுட்டு தான் இருப்போம். யாரை கேட்டிங்கனாலும் நானும் விவசாய குடும்பம் தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதில் ஈடுபடணும். அதில் ஈடுபடணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று 8:15 மணிலேருந்து 8:45 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி 100.1 ஒலிபரப்பாகுது. அதனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நாம் சந்திக்கக்கூடிய முதல் நேயர் யார்? வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் திருவள்ளூர்ல டில்லி பேசுறேன் ஐயா. இயற்கை பாதுகாவலர் ஐயா. டில்லி வந்துட்டீங்களா? வாழ்த்துக்களும். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. வணக்கமும் வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்லா இருக்குங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். உங்க ஊர்ல மழை பெஞ்சுதா? ஐயா நல்ல மழை, அததான் சொல்லணும்னே பண்ண. அதான் வேணும், மழை வேணும். ஆமா, நம்ம ஆண்டாள் பாசுரம் சேவிச்சோம் போன வாரம். இந்த வாரம் மழை வந்துருச்சு பாருங்க. எங்க பார்த்தாலும் மழை இப்ப கொஞ்சம் பேய ஆரம்பிச்சிருச்சு. நல்லதுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. ஆமா, சந்தோஷம் ஐயா. ஆமாங்க. இந்த மழையினால என்ன பலன் ஏற்படும் நினைக்கிறீங்க நீங்க? ஐயா எல்லா பலனும் ஐயா, முதல்ல இப்போ இந்த எல்லாரும் நம்ம இந்த ஆடிப்பட்டன்றது எல்லாரும் ஆயத்தமா இருக்காங்க ஐயா. அதுல இதுதான் பிரயோஜனம் நம்மளுக்கு. நம்ம இந்த கரெக்டான டைம் ஐயா. இது எது வச்சாலும் இதுவாயிடும் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேக்குதுங்கய்யா. ஆமா ஐயா, நம்ம கண் கூட பாக்குறோம் ஐயா. நம்ம சாதாரணமா நொழிஞ்சு போயிருந்த செடி எல்லாம் கூட இப்ப நல்லா சாதாரண வருதுங்க. அந்த மழை தண்ணி பட்ட உடனே அந்த செடி தன்னுடைய முகத்தை காமிக்கும் பாருங்க, செடி கொடிகள். அதை பாக்குறதே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. ஆமா, என்னதான் நீங்க தனித்தனியா ஊத்தி அந்த செடி கொடியை வளர்த்தாலும் மழை பெஞ்சாப்புல இருக்காதுல்ல? இருக்காது ஐயா. அதாவது நானே நம்ம தோட்டம் அந்த வாழையா அந்த வெயில்ல அது இது ஆகாதுன்னு விட்டு நம்ம எதுவும் மருந்து பண்றது இல்ல, இயற்கை தான் பண்றோம். சரிங்க. இப்போ அது ஒன்னும் ஆகாது, எடுத்துடலான்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் கூட இப்ப நல்லா இருக்கு ஐயா. என்ன செடி கொடி எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க? வாழை, அப்புறம்
வாழை நம்ம இப்போதைக்கு வந்து வாழை தான் அதிகமா இருக்கு ம் நம்ம கிட்ட. வாழை தான். நம்ம ஐயா வாழை தான் நிறைய இருக்குது. ஆமா நம்ம இப்போ அதை தான் பயன்படுத்துறோம் ஐயா. ம் ஏன்னா நம்ம மெடிசன் இல்லாத மருந்து இல்லாத பண்ணன்றதுக்காக அது வேற எதுல போனாலும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரி. அதுக்காக இதுதான் பண்ணிருக்கேன் ஐயா. சரிங்க, கத்திரி இதெல்லாம் போட்டிருந்தோம். ம் இப்போதைக்கு எதுவும் பண்ணல. இனிமே தான் இந்த ஆடியில தான் பண்ணணும் ஐயா. ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆமா ஆமா ரொம்ப ஐயா அந்த இதுல சூழல் நிகழ்ச்சியில சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அந்த இன்னைக்கு கூட சொன்னீங்க பாருங்க, மண்ணு வந்து மக்க வைக்கிறதுக்கு நம்ம நிறைய மண்ணுக்கு வேற வேற எதையோ போட்டு அதை இது பண்றோம் அப்படின்ட்டு. ஆமாங்க. நம்ம அப்படியே போட்டோம்னா அந்த வாழை சாறு அப்படியே நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க, அப்படியே சாப்பிட்றோம். இப்போ வந்து கொத்துனீங்கன்னா மண்புழு அப்படியே கொத்து கொத்தா இருக்கேயா. மண்புழு நிறைய இருக்கு. ஆமாங்க ஐயா, அப்படியே சாப்பிட்றோம். உயிருள்ள மண்ணுன்னு சொல்லுவோம் நாங்க அதை. ஆமாய்யா. ஆமாங்க. அது 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 ரொம்ப அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு ஐயா. பொருளாதாரன்றது அப்பாற்பட்டது. காசு எப்போனா எப்படி வேணா சம்பாரிச்சுக்கலாம். ஆமாங்க, இதுதான் மனநிறைவு. நிச்சயமாங்க ஐயா. கண்டிப்பா பிறந்ததுக்கான பலன் நம்ம வந்து அப்படிதான் நான் போயிட்டு இருக்கேன். நம்ம வள்ளலாரனுடைய கொஞ்சம் இதுல போயிட்டு இருக்கேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் அவரு இல்லீங்களா? ஆமா, இது 20 வருஷமா நான் செருப்பு கூட போட மாட்டேன். எவ்வளவு இதுவா இருந்தாலும் செய்ய உண்மைங்க. உண்மை, ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களை வணங்குறோம் நாங்க. இல்லைங்க இல்ல, நமக்கு பிறந்தது, அதாவது நம்ம தேசத்துல பிறந்ததே ஒரு புண்ணியம். அதனால சில பேருக்கு வந்து அது உணர்ந்தவங்களுக்கு வந்து அது நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு பலன் மட்டும்தான். நம்ம வந்து பலனை எதிர்பார்க்க கூடாது. ஆமாங்க. விவசாயியோட கான்செப்டே அதான். விவசாயமே நமக்கு முதல் கான்செப்ட் அதுதான். இன்னைக்கு என்ன பண்றது, ஒன்ன பார்த்து ஒன்னு அப்படி போயிட்டு இருக்கு. நிச்சயமா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த நேரம் சந்திப்போமா? நல்லதுங்க. நன்றி. ஆமா, பாருங்க, திருவள்ளூர்லேருந்து டில்லிங்கிற அன்பர் பேசுகிறாரு. இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர். மழை அவருக்கு கிடைச்சிருச்சு, அதில் ஒரு சந்தோஷம். மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலேன்னு ஒரு பாட்டு, அது கூட போடுவாங்களான்னு தெரியல, போட சொல்லணும் அவங்கள. ஏன்னா அருமையான பாட்டு மட்டும் இல்லை, இந்த நேரத்துக்கான ஒரு பாட்டு. ஏன்னா பாருங்கள், மழை வர ஆரம்பிச்சிடுச்சு, அங்கங்கே மழை பெய்யுது. இன்றைக்கி கூட சென்னையில் நம்ம மாநகரத்தில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மழையை அனுபவித்தோம். சாயங்காலம் இரவு கூட மழை பெய்யலாம்னு சொல்கிறாங்க வானிலையாளர்கள். நம்ம இதுலேருந்து கூட இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட நமக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க மழை வரும் அப்படின்ட்டு. அதனால் மழை வரும்போது அதை நாம் அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடணும். மழை கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மழை பெய்து அந்த செடி கொடிகளை வளர்ப்பது இருக்கே, அதுதான் முக்கியமானது, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் தாகம் எடுத்து டம்ளரில் மொண்டு குடிச்சிங்கனாலும் தாகம் அடங்காது. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிங்க, அப்படியே அடங்கும். அது மாதிரி தான் மழை. நீங்கள் தன்னால் நீர் பாசனம் பண்ணி பார்த்துட்டு ஒரு பயிரை வளர்க்குறதுக்கும் ஒரு மழை பெய்த பிறகு அந்த பயிரை பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் மழை வரும்போது அதை அனுபவிச்சுக்கணும். மழை வரும்போது அதை சேகரிக்க கற்றுக்கணும். மழை நீர் சேகரிப்புங்கிறது கட்டாயம் நம்மள்கிட்ட இருக்கணும். இதுதான் இந்த நேரத்தில் நம்ம திருவள்ளூர் டில்லி ஐயா மூலமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் நாம் விவசாயிகள் கூட, விவசாயம் சம்மந்தப்பட்டவர் கூட பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெறணும்னா நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 044, இது இணைப்பு எண் 29860037. ஒரு நண்பர் இணைப்பில் வந்தார், அவரது இணைப்போட கட்டாயிருக்க, திருப்பி வருவார். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நம்ம 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இருக்கிறோம். இணைப்பில் ஏதோ ஒரு சிரமம் இருக்குது, வரும், நண்பர்கள் வருவாங்க. 8:28 இந்த நேரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நண்பர் யாருன்னு பார்த்துருவோம். விவசாயங்கிறது நம்ம இயற்கையை நம்பி செய்யக்கூடிய ஒரு தொழில். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். யார் சார்? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் பேசுகிறீங்க சார்? சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பேருங்க? கமலேஸ்வரி. கமலேஸ்வரி, சொல்லுங்கள் சார். நாங்கள் சென்னையில் இருக்கோம். வீட்டு தோட்டம் அமைக்கிறது இருந்தால் எப்படி அமைக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக கால் பண்ணியிருந்தேன். பொதுப்படையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாக வீட்டு தோட்டங்கிறது 2 வகையாக அமைக்கலாம். ஒன்று உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா, வீட்டை சுற்றி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வீட்டு தோட்டம் அமைக்கலாம். நான் மாடியில் இருக்கேன் சார், வீட்டு தோட்டம் வைக்கிறதுக்கு எனக்கு கீழே இடம் இல்லை சார், தரம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் தொட்டியில் செடி கொடிகளை வளர்க்கலாம். இப்படி 2 வகையாக வளர்க்கலாம்.
என்ன மாதிரி செடி கொடிகளை வளர்க்கலாம்? வீட்டில் நமக்கு தேவையான செடி கொடிகளை வளர்த்துக்கலாம். எப்படின்னா, ஒரு 2 காய்கறி செடி வச்சுக்கலாம். ஒரு கத்திரி, ஒரு மிளகாய், ஒரு வெண்டைக்காய், ஒரு தக்காளி கொடியை கூட ஏற்றி விடலாம். இதெல்லாம் வீட்டு தோட்டத்திலே வச்சுக்கலாம். நீங்கள் தன் தரையில் இடம் நிறையா இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் நிறைய மரப்பயிர்கள் கூட போடலாம். மரப்பயிர்களுக்கு ஒரு நிழலுக்கு ஒரு வேப்ப மரம் வைக்கலாம், ஒரு புங்க மரம் வைக்கலாம். நிறைய இடம் இருந்துச்சுன்னா ஒரு தென்னை மரம் வைக்கலாம், ஒரு மாமரம். நிறைய இடம்லாம் இல்ல சார், கொஞ்சம் தான் இடம் இருக்கு. கொஞ்சம் தான் இடம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன செடியாக வைங்க, பெரிய மரமாக வைக்காதீங்க. பெரிய மரமாக வச்சிங்கன்னா உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவர் இருக்கு இல்லையா, வீட்டுடைய சுவர், அதை காலி பண்ணிடும். அதனால் பெரிய மரமாக வைக்காமல் சின்ன மரக்கன்றுகளாக வைக்கலாம். சின்ன மரக்கன்றுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொய்யா கன்று வைக்கலாம், ஒரு சப்போட்டா கன்று வைக்கலாம். இதனுடைய வேர் எந்தவித பாதிப்பையும் எதுக்கும் ஏற்படுத்தாது. சரிங்களா? அந்த மாதிரி வேர் அதிகம் ஓடாத, ஆணி வேர் இல்லாத சின்ன மரங்களை குறுமரம்னு சொல்லுவோம் நாங்கள். குறுமரங்களை நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் சுற்றிலும் இடம் இருந்தால் வைக்கலாம். அது இல்லைன்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம், தொட்டி வாங்கி வைங்க. இன்றைக்கி நிறைய தொட்டிகள் விதவிதமாக கிடைக்குது. தொட்டிலையும் பார்த்திங்கன்னா மண் தொட்டி விற்கிது, பிளாஸ்டிக் தொட்டி விற்கிது, க்ரோ பேக்ஸ் விற்கிது. க்ரோ பேக்ஸ் ஒரு 5-6 பேக் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிங்க. அதுலேயே அடியில் ஓட்டெல்லாம் இருக்கும். அந்த ஓட்டையை மறைச்சி மேலே மண்ணெல்லாம் கொட்டி தாய் மண், கொஞ்சம் மண்புழு உரம், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையான 4 விதையை ஊனி வச்சிங்கன்னா அழகாக முளைச்சி 4 நாள் 5 நாளில் முளைப்பு வந்துடும். நீங்களே பார்க்கலாம் அந்த முளைப்பை. முதல்ல ஒரே ஒரு க்ரோ பேக்ஸ் அல்லது ஒரு தொட்டியை வச்சுக்கிட்டு அதில் விதைகளை போடுங்க. ஓகே. அதில் எப்படி வளருது அப்படின்னு பாருங்கள். அந்த ஒரு பேக்கு வளர்ந்ததை வச்சு அந்த அனுபவத்தை வச்சுட்டு இன்னும் ஒரு 2 பேக்குக்கு மாறுங்க. இது மாதிரி 2, 4, 6 அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேக்ஸ் நீங்களே கொண்டாந்துருவீங்க. க்ரோ பேக்ஸில் தான் வளர்க்கணும்னு கட்டாயம் இல்லை. வீட்டில் நம்ம பிளாஸ்டிக் குடம் வச்சுருப்போம், அல்லது வீட்டில் பிளாஸ்டிக் வாளி, வீட்டில் குளிக்கிறதுக்கு டப்பு வச்சுருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் பழசாக போச்சுன்னா என்ன பண்ணுவோம், தூக்கி பிளாஸ்டிக்காரங்கள்ட்ட விலைக்கு போட்டுருவோம். போடாதீங்க. போடாமல் அந்த பேசின் அல்லது டப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் அடியில் 2 ஓட்டை போட்டு விட்ருங்க. நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா எக்ஸஸ் வாட்டர் வெளியில் வரதுக்காக, தண்ணி வரதுக்காக அதில் 2 ஓட்டையை போட்டு விட்டு அதில் ஒரு சில்லியை வச்சு மேலே மண்ணை போட்டுவிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மீடியம் செடி கொடி வளர்கிறதுக்கு. அதில் 4 விதையை போட்டிங்கன்னா அழகாக வளர்ந்து வந்துடும். கீரை விதைகளை அப்படியே தூவி விடுங்க, அழகாக முளைச்சி வந்துடும். வாழை வளர்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க தொட்டியில். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஆமாம் 2 நாளைக்கு முன்னாடி குரோம்பேட்டைக்கு போயிருந்தோம் நாங்கள். அங்கே ஒருத்தர் வீட்டில் பார்த்தோங்க, கிட்டத்தட்ட 100 தொட்டி செடி இருக்குது. 100 எண்ணி பார்க்க முடியல, அவ்வளோ இருக்குது. சுற்றிலும் வீட்டை சுற்றிலும் வச்சுருக்குறாங்க. எப்படிங்க பராமரிக்கிறீங்கன்னு கேட்டோம். அதுதான் எங்களுக்கு வேலைங்க, நாங்கள் வாக்கிங் போக மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். இந்த செடி கொடிகளை பராமரிக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. வீட்லேயும் பச்சையை பார்க்குறோம் நாங்கள். அவங்க வீட்டில் தான் பார்த்தோம், ஒரு தொட்டியில் அழகாக 2 வாழை மரம் நின்றுச்சு. இதில் ஏங்க இத்தனை வாழை மரத்தை நிறுத்தி வச்சுருக்கீங்க, ஒன்றுத்தை மட்டும் வச்சுக்கிங்க, ஒன்றுத்தை வெட்டி விட்ருங்கன்னு சொன்னோம் நாங்கள். இல்லைங்க, நாங்கள் தாருக்காக விடலை, இலைக்காக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னதை நாங்கள் கேட்டுக்கிட்டோம். கரெக்டு தான். அது இலைக்காகனா நீங்கள் 2 மரம் கூட விடலாம். அதில் தார் விடணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு மரம் தான் விடணும். அப்போ தான் அந்த இடம் தான் அதுக்கு பத்தும். அது மாதிரி ஒரு 100 தொட்டி கூட வச்சு நாம் தாராளமாக பராமரிக்கலாம். இன்றைக்கே கமலேஸ்வரி ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி வேண்டாம், மணி ஆகிடுச்சு, நாளைக்கு ஆரம்பிக்கிட்டோம். சரியா? கண்டிப்பாக வீட்டு தோட்டத்தில் நீங்களும் 2 செடி கொடி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சென்னை கமலேஸ்வரிக்கு ஒரு வாழ்த்து. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்திய அரசின் வேளாண் அமைச்சகம் வழங்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இது. இதில் நேயர்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். 044 இது இணைப்பு எண் 29 86 0037. இந்த எண்ணில் தொட்டு வாருங்கள். தொட்டு வந்தீங்கன்னா நம்ம கூட நீங்கள் பேசலாம். நமக்கு ஐஎம்டி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு தகவல் பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு மழை, இடியுடன் கூடிய மழை கிடைக்கக்கூடிய இடங்கள்னு நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரளவுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இப்போ அனுப்பிச்சிருக்கிறாங்க. ராத்திரி 10 மணி வரைக்கும் மழை இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மிதமானது முதல் ஓரளவுக்கு நல்ல மழை, லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ள இடங்கள் மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம், நீலகிரி, திருப்பூர், வெள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை, அங்கேயும் கூட கொஞ்சம் லேசாக இடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடி மாதத்தில் மழை பெய்யுது, நல்லது. ஆடிப்பட்டம், தேடி விதை, இன்னொரு பட்டம் பார்த்திங்கன்னா தைப்பட்டம். இந்த 2 பட்டங்கள்லையும் காய்கறி சாகுபடி நிறைய செய்யலாம். விவசாயிகள் அப்படி தான் தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இது எந்த பட்டமுமே வேணாம் சார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னது? நீங்கள்
க்ரீன் ஹவுஸ் போடணும். பச்சை கலரில் ஒரு நெட்டு மாதிரி கட்டி அதுக்குள்ளே பயிர் சாகுபடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பட்டமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எப்போ வேணால் நீங்கள் எந்த விதையை வேணால் தாராளமாக சாகுபடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உள்ளே வந்து ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன் இருக்கும். தண்ணி நீங்கள் நீர்ப்பாசனம் வந்து ஒன்று ஃபாகஸில் கொடுப்பீங்க, இல்லாட்டினா சொட்டு நீராக கொடுத்துருவீங்க, இல்லாட்டினா தெளிப்பு நீராக கொடுத்துருவீங்க. உரமும் அதிலே கொடுத்துடலாம். அந்த மாதிரியே நீங்கள் காய்கறி தாராளமாக சாகுபடி பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் பெரிய அளவு. வீட்டு தோட்டம்னா நீங்கள் இந்த 2 பட்டத்தில் தாராளமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பயிர் சாகுபடி பண்ண முடியும், வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 300 கிராம் காய்கறி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நாமளே நமக்கு ஒரு கேள்வி கேட்டுக்குப்போம், எத்தனை பேர் 300 கிராம் சாப்பிட்றோம், 30 கிராம் சாப்பிட்றோம்னு நாமளே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டோம்னா அப்போ நம்ம காய்கறிகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது தெரியும். நிறைய எல்லாம் அரிசி சாதத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நிறையா ஒரு காலத்தில் அரிசி வேண்டாங்க, சப்பாத்தி அது மாதிரி கோதுமை உணவாக பார்த்து சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா தானியங்களும் ஒன்று தான். அப்புறம் இன்றைக்கி அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க, சிறுதானியத்துக்கு மாறிட்டாங்க எல்லோரும். கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரி மைனர் மில்லட்ஸ்னு சொல்லக்கூடிய சிறுதானியத்துக்கு மக்கள் மாறிட்டாங்க. அந்த மாதிரி சிறுதானியங்களையும் தாராளமாக நம்ம இப்போ நம்முடைய உணவில் பயன்படுத்தலாம். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னிங்கன்னா, நம்முடைய சுவர் இருந்தால்தான் சித்திரம். நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்முடைய நடை, உடை, பாவனைகள்லாம் இருக்கும். அதனால் நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கணும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, நிறைய வேலை செய்யுங்க. உழைப்பு தான் முக்கியம். உழைப்பை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலும் உள்ளமும் நல்லாயிருக்கும். அதற்கு தேவையான காய்கறிகள், அந்த தேவையான உணவு பதார்த்தங்கள், பண்டங்களை நாமளே உற்பத்தி பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், அதை பார்க்குறதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மாநகரத்தில் இருக்கிறீங்க, உங்கள் பகுதியில் ஏதாவது உழவர் சந்தை இருக்கான்னு பாருங்கள். அந்த உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நாட்டு காய்கறிகள் கிடைக்கும், நாட்டு காய்கறி விதைகள் கிடைக்கும். உழவர் சந்தையை விட வெறும் சந்தை, வார சந்தைன்னு கிராமங்களில் வச்சுருப்பாங்க. அங்கே போய் பாருங்கள். அந்த கிராமங்களில் இருக்கிற வார சந்தையில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு பெரிய ஒரு கம்முன்னு உட்காந்துருப்பார். அவர்கிட்ட போனீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள் கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கிற ஹைப்ரிட்டில் நாட்டு காய்கறி விதைகள் கிடைக்கும். அந்த காய்கறி விதைகளை நீங்கள் அங்கே போய் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். அந்த நாட்டு காய்கறி விதைகளை போட்டு நம்ம சாகுபடி பண்ணோம்னா, நம்ம தொட்டிலையோ அல்லது வீட்டிலையோ வச்சு வளர்த்தோம்னா நமக்கு தேவையான காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் கிடைக்கும். நாட்டு காய்கறிகளுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதனால் நாட்டு காய்கறிகளை நீங்கள் தாராளமாக சாகுபடி பண்ணலாம். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய காய்கறி விதைகள் இப்போ வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு, கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு சீடு வெண்டிங் மெஷினே வச்சுருக்கிறாங்க. கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு போங்க. அங்கே நீங்கள் ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா ஒரு 10 என்ன கேட்குறீங்களோ அந்த சீடு விதை கிடச்சிரும் உங்களுக்கு. அந்த பேக்கெட் டப்புன்னு வந்து வெளியில் விடும், ஏடிஎம்மில் பணம் விடுற மாதிரி விடும். அதனால் அந்த மாதிரி 10 ரூபா பணத்தை போட்டு நீங்கள் தேவையான வெண்டை, கத்திரி, தக்காளி, ஏதோ ஒரு எந்த விதை கேட்குறீங்களோ அந்த விதை வரும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த 10 ரூபாய் உள்ளே சுழச்சிங்கன்னா வெளியில் வரும். காய்கறி விதை வெண்டிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி விதைகள்லாம் கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் தோட்டத்தில் தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். அதை வளர்த்து அதை சாகுபடி பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மகசூலை நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். அதில் கிடைக்கிற பேரின்பம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதுதான் நான் அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடியது. அதனால் மணி 8:42 30 வினாடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு ரத்னா டைம் கொடுப்பாங்களான்னு தெரியல. சார் முடிங்க சார், டைம் ஆகுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படியே அவங்களுடைய முக பாவனையிலே எனக்கு தெரியுது. அதனால் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துடுச்சு. ஒரு 2-3 நேயர்கள் வந்தாங்க, 2 பேர் நல்லா பேசுனாங்க. ஒருத்தர் பாதியிலே கட் பண்ணிட்டு போயிட்டார், கோவத்தில் போயிட்டார், என்னன்னு தெரியல. அடுத்த வாரம் வருவார். நாங்கள் திருப்பி அடுத்த வாரமும் இதே நிகழ்ச்சி நடத்துவோம். நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் சொல்லணும். உங்கள்கிட்டேருந்து கருத்துக்களை நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், ரேடியோக்காரங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். எங்களோட நீங்கள் நல்லா பேசிங்கன்னா உங்களுடைய அனுபவம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்வோம். இதோ உங்களுக்கு ரத்னா. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இந்த முறை விதை, உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடிதான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்வோர் பி. சரவணன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.